பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். யாவருக்கும் மீண்டும் என்னுடைய அன்பார்ந்த மகிழ்ச்சி நிறைந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கைகளை தட்டி கர்த்தரை மீண்டுமாய் ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய திருச்சபை மக்களுக்கென்று ஆண்டவர் நமக்கு இந்த அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நான் உங்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்கப் போகிற இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டி கர்த்தரை மீண்டுமாய் மகிமைப்படுத்துவோமா. இது போக நம்முடைய கையிலே நமக்கென்று விசேஷித்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் காணிக்கை போட்டு எடுத்தீர்கள். நீங்கள் எடுத்த வாக்குத்தத்தங்கள் எத்தனை பேருக்கு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு? அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஜெனரலாகவும் வாக்குத்தத்தம் கொடுத்தார், குறிப்பிட்ட விதத்திலே நமக்கு பெர்சனலாகவும் நமக்கு வேண்டிய வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்பொழுதும் ஆவியானவர் நம்மோடு கூட ஒரு சில நிமிடங்கள் பேசும்படி நாம் அவருடைய பிரசன்னத்தை வருந்தி அழைக்கப் போகிறோம். ஒரு நிமிஷம் நாம் அப்படியே தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேச வேண்டும், எங்களோடு கூட நீர் இடைப்பட வேண்டுமோமா. ஹல்லேலூயா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம்மன்பொன்றே போதுமையா, உம்மன்பொன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜாவு பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவு பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. இந்த புதிய வருடம் முழுவதற்கு வேண்டிய வார்த்தைகளை இப்பொழுது இருக்கிற இந்த கொஞ்ச நேரத்திலே எங்களுக்கு நீர் பிட்டு தாரும். உம்முடைய மன்னா எங்களுக்கு அருளப்படட்டும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தை இந்த வார்த்தை. இந்த வார்த்தையின்படி மகிமை நம்பிக்கை திருச்சபை பிள்ளைகளுக்கு இந்த 2017 வருஷம் நன்மையின் வருஷம், நன்மையின் ஆண்டு. கைகளை தட்டி கர்த்தரை ஆர்ப்பரிங்க. This year is going to be a year of receiving good things from the Lord. ஆண்டவரிடத்திலிருந்து நாம் நன்மைகளை சுதந்தரிக்கிற ஒரு மகிமையான வருஷத்தை தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்.
இந்த 2017 வருஷம் எப்படிப்பட்ட வருஷமாய் இந்த உலகத்திலே இருக்கும் என்பதை குறித்தும் நான் ஆண்டவரிடத்திலே ஜெபித்துக் கொண்டு வருகிறேன். இன்னும் ஜெபித்துக் கொண்டு தான் இருக்கிறேன். இதுவரையிலும் நான் ஏறெடுத்த ஜெபத்திலே கர்த்தர் எனக்கு கொடுத்த நிறைய வெளிப்பாடுகள், நிறைய தரிசனங்கள், நிறைய தீர்க்க தரிசனங்கள் அவர் சொன்னாலும் அவற்றிலே இன்றைக்கு 1-2 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லட்டும். தேவ பிள்ளைகளாகிய நமக்கு இந்த வருஷம் நன்மையில் வருஷம். ஆனால் இந்த வருஷத்தை பற்றி இந்த உலகத்திலே எப்படி இருக்கும் என்பதை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தினதை பார்ப்பீர்களானால் இந்த வருஷம் பொதுவாக கொடிதாயிருக்கும் என்று கர்த்தர் வெளிப்படுத்தினார். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்க நாம் கேட்போம். 2 தீமோத்தேயு 3:1வது வசனம். மேலும் கடைசி நாட்டில் கொடிய காலங்கள் வரும் என்று கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறியாயாக என்று இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு ஞாபகம் ஊட்டினார். சோ இந்த உலகத்திலே, இந்த இந்திய தேசத்திலே, இந்த தமிழகத்திலே இந்த வருஷம் கொடிய வருஷமாய் இருக்கும். கொடிய காரியங்கள் சம்பவிக்கும். எங்கு பார்த்தாலும் மனதை வேதனைப்படுத்தக்கூடிய செய்திகள் வெளியாகி கொண்டே இருக்கும். இந்த டிசம்பர் மாதத்தை நீங்க எடுத்து பாருங்க. வாரம் தமிழக முதலமைச்சர் அம்மா மரித்து அப்படிப்பட்ட ஒரு துக்கம். அடுத்த திங்கட்கிழமையே வார்தா புயல் சீற்றத்தினாலே ஒரே துக்கம். ஏற்கனவே 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டில் திண்டாடி கொண்டு இருக்கிறோம். எல்லாம் வரிசையாக வெறும் 2000 ரூபா நோட்டை பெறுவதற்கு ஏடிஎம்களில் நிற்கக்கூடிய ஒரு அவலமான ஒரு சூழ்நிலை. இந்த மாதம் முழுவதுமே ஒரு இருள். கிறிஸ்மஸ் வந்தது. இவற்றுக்கு மத்தியிலே ஒரு கிறிஸ்மஸ் நமக்கு ஒரு மகிழ்ச்சி. கிறிஸ்மஸ் கொண்டாடின அன்றே எனக்கெல்லாம் ஜுரம் பிடித்தது. இன்னைக்கு வரைக்கும் இன்னும் ஜுரம் போகல. வாழ்க்கை கொடிதாக இருக்கிறது. இந்த 2016 2017 அப்படிப்பட்ட கொடிய காரியங்கள் தான் சம்பவிக்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தை பற்றி, இந்த தேசத்தை பற்றி, இந்த தமிழகத்தை பற்றி வெளிப்பாடு கொடுக்கிறார். எனவே எங்கு பார்த்தாலும் கொடிய காரியங்கள் சம்பவிக்கும். இயற்கை சீற்றங்கள் இன்னும் மிகவும் பயங்கரமாயிருக்கும். ஆனாலும் ஆண்டவர் சொன்னார், எனக்கு பயந்து எனக்காக பக்தி வைராக்கியமாய் வாழ்கிற மகிமை நம்பிக்கை திருச்சபை பிள்ளைகளாய் இருக்கட்டும், வேறு எந்த திருச்சபை பிள்ளைகளாய் இருக்கட்டும், உண்மையான தேவ பிள்ளைகளுக்கு எவ்விதமான கலக்கமோ திகிலோ பயமோ இல்லை. அவர்களுக்கு புதிய காரியங்கள் தோன்றும். புதிய வாசல்கள் உங்களுக்கு முன்பாக திறக்கப்படும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். This year 2017 new things are going to come upon you. புதிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு அருளுவார். ஏசாயா 43:19, ஏசாயா 42:9, ஏசாயா 48:6 இந்த 3 வசனங்களை கர்த்தர் காண்பித்தார். ஏசாயா 42:9 பார்த்தீங்கன்னா, நான் புதியவைகளை அறிவிக்கிறேன். I declare new things. ஏசாயா 43:19 வாசிப்பீர்களானால், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அது இப்பொழுது என்ன செய்யும்? இந்த 2017 உலகத்துக்கு கொடிய காலம், தமிழ்நாட்டுக்கு கொடிய காலம், இந்திய தேசத்திற்கு கொடிய காலம். ஆனால் உங்களுக்கு புதிய காரியங்களை கர்த்தர் தோன்றச் செய்வார். விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி கர்த்தரை ஆர்ப்பரிங்க. தூங்கிக்கிட்டு இருக்கவங்க கையை உயர்த்தி உற்சாகம் ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். நான் கேட்டது தூங்கிக்கிட்டு இருக்கவங்க ஒரு அலையில சொல்லுங்க.
கூட்டத்தோட கூட்டமா நிறைய பேருடைய கையை தானாவே மேலே வந்துருச்சு. அல்லேலூயா. அதாவது நீங்க தூங்க போறீங்க, இன்னும் தூங்க போறீங்கிறத காட்டுது. என்றாலும் நமக்கு இருப்பது சொற்ப நேரம். ஆண்டவருடைய வார்த்தையை, வெளிப்பாடுகளை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மூன்றாவது ஆண்டவர் சொன்னார், இந்த வருஷம் ரட்சிப்பின் வருஷமாயிருக்கும். இந்த வருஷத்திலே திரள் கூட்டமான ஜனங்கள் தேவ ரட்சிப்பை பெறுவார்கள். ஏசாயா 46:13 கர்த்தர் காண்பித்தார். ஏசாயா 51:3 வரை உள்ள வசனங்களை கர்த்தர் காண்பித்தார். ரட்சிப்பின் வருஷமாய் இந்த வருஷம் இருக்கும். ஏசாயா 46 அந்த 13வது வசனத்தை போட்டு வாசிக்க பார்ப்போம். என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாய் இருப்பதில்லை. என்னுடைய நீதி தூரமாய் இருப்பதில்லை. என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை. நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் என்ன செய்வேன்? கட்டளையிடுவேன். கைகளை தட்டி தங்க தரார்ப்பறீங்க. ஹல்லேலூயா. This year is going to be a year of salvation. திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். நம்முடைய சபையிலும் நம்முடைய ஊழியங்கள் மூலமாகவும் திரள் கூட்டமான ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள், ரட்சிப்பிற்குள்ளே வருவார்கள், தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே வருவார்கள் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்தி 3 முறை அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இளம் வாலிபர்கள், the prime youth, தேவனுடைய வல்லமையை தரித்துக் கொண்டு கர்த்தருக்காக எழும்புவார்கள். இப்படிப்பட்ட யூத்துக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் தேவனுடைய வல்லமையை தரித்துக் கொண்டு கர்த்தருக்காக என்ன செய்வீர்கள்? கர்த்தருக்காக என்ன செய்வீர்கள்? எழும்புவீர்கள். நல்ல கைகளை உயர்த்தி, நான் கர்த்தருடைய வல்லமையை தரித்துக் கொண்டு கர்த்தருக்காக எழும்புவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகம் யூத் மேல மிகுந்த ஒரு பெரிய மழை போல இந்த வருஷத்தில் ஊற்றப்படும். அபிஷேகம் ஒரு பெரிய மழை போல இந்த வருஷத்திலே தம்முடைய ஜனங்கள் மீது என்ன செய்யப்படும்? ஊற்றப்படும். உள்ளத்தில் ஆவியானவர் அப்படிப்பட்ட ஏவுதலை கொடுத்தார். அது கொடுத்ததினாலே இன்றைக்கே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த வருஷத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமை, அதாவது அடுத்த ஞாயிறு அல்ல, அதுக்கு அடுத்த ஞாயிறு மதியம் 2:30 மணியிலிருந்து யூத்துக்காக இங்கே தலைமை சபையில் வைத்து 3 சபைகளும் இணைந்து யூத்து பிள்ளைகளுக்காக ஒரு விசேஷித்த அக்கினி அபிஷேக முகாமை நடத்தும்படி ஆவியானவர் என் உள்ளத்திலே பாரத்தையும் ஏவுதலையும் கொடுத்தார். யூத்து பிள்ளைகளை கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இளம் வாலிப பிள்ளைகள் தேவனுடைய வல்லமையை தரித்துக் கொண்டு கர்த்தருக்காக எழும்புகிற வருஷம். அபிஷேகம் மழை போல, பெருமழை போல உங்கள் மீது ஊற்றப்படும். ஏசாயா 4வது அதிகாரம் 3வது வசனம், எசேக்கியேல் 34:26. 4வது ஆண்டவர் சொன்னார், ஊழியங்கள் பலத்து ஓங்கும். ஊழியங்களிலே ஆண்டவர் நல்ல செழிப்பை கட்டளையிடுவார். சபைகளில் ஆத்துமாக்கள் பெருகும். மாபெரும் எழுப்புதலை இந்த புதிய வருஷத்திலே நம்முடைய திருச்சபைகள் காணப்போகிறது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் ஏராளமான வெளிப்பாடுகளை கொடுத்தாலும் மிக முக்கியமான 4 வெளிப்பாடுகளை, 4 குறிப்புகளை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது நாம் நேரடியாக செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். இந்த வசனம் சொல்கிறது, கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களுக்கு செய்கிற நன்மையின் நிமித்தம், நான் உங்களுக்கு செய்கிற நன்மையை எல்லாம் இந்த பூமியில் இருக்கிற சகல ஜனங்களும் கேட்கும் போது அவர்களுக்கு இந்த நான் உங்களுக்கு செய்ய போகிற நன்மைகளை குறித்து அந்த ஜனங்கள் அறியும் போது ஆண்டவர் சொல்கிறார், அது எனக்கு
மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாகவும் இருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். இந்த வசனத்தின்படி ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிற வருஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை கையை குலுக்கி சொல்லுங்களேன், இந்த வருஷம் நமக்கு நன்மை வருகிறது, நன்மை வருகிறது. சிரித்து கொண்டே சொல்லுங்களேன். யாக்கோபை பார்த்த ஆண்டவர் சொன்னார், ஆதியாகமம் 32:9 வசனம் 12 வசனத்திலே, நான் மெய்யாகவே உனக்கு நன்மை செய்வேன். Truly, certainly I will do good things to you. உண்மையாகவே, மெய்யாகவே, உறுதியாகவே, நிச்சயமாகவே நான் உனக்கு நன்மை செய்வேன் என்று யாக்கோபினிடத்திலே கர்த்தர் சொன்னார். இன்றைக்கு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு இந்த வருஷம் நன்மைகளை செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் யாருக்கு என்னென்ன நன்மை வேணும்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு எல்லாம் தெரியும். ஹல்லேலூயா. ஒருவேளை எனக்கு பணம் வேணுங்க, எனக்கு நல்ல ஒரு வீடு வேணுங்க, நான் 2 சக்கர வாகனத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல புது கார் வாங்கணுங்க, என்னுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், எனக்கு இன்னும் நல்ல சம்பளத்திலே எனக்கு வேலை வேண்டும், இன்னும் எனக்கு உயர்வு வேண்டும், இன்னும் எனக்கு மேன்மை வேண்டும், இன்னும் எனக்கு செழிப்பு வேண்டும், இன்னும் எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும், இன்னும் எனக்கு பலத்த அற்புதம் நடக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த நன்மையானாலும் நான் உனக்கு நிச்சயமாகவே இந்த வருஷத்திலே செய்வேன். அல்லேலூயா. ஏன் இந்த வருஷத்தில் இன்னைக்கே செய்வேன். அல்லேலூயா. ரெட்டிப்பான நன்மையை தருவேன். அதை என்றைக்கு தருகிறார்? என்றைக்கு தருகிறார்? என்றைக்கு சத்தம் சரியா வர மாட்டேங்குது. என்றைக்கு? நீங்க சொல்ற அந்த ஸ்பீடை பொறுத்து தான் கர்த்தர் உங்களுக்கு ஸ்பீடா செய்ய போகிறார். ஆண்டவர் சொன்னால் சொன்னதுதான். எரேமியா 32:42 சொன்னார், எல்லா நன்மையையும் நான் உங்கள் மேல் என்ன செய்வேன்? உங்கள் மேல் வரப்படுவேன். எரேமியா 31:14 சொன்னார், என் ஜனங்கள் நான் அளிக்கிற நன்மையினாலே இந்த வருஷம் திருப்தியாவார்கள். You are going to be satisfied with all the good things that the Lord is going to pour out upon you. ஓ மேல கர்த்தர் பொழிகிற அவருடைய நன்மைகளால் நீ திருப்தியாவாய். உபாகமம் 28:11 கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவேன். 1 தீமோத்தேயு 4:17 வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால், நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. சகல நன்மைகளையும் ஆண்டவர் இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலேயே எனக்கு சம்பூர்ணமாய் என்ன செய்வார்? கொடுப்பார். எவ்வளவு கொடுப்பார்? சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நன்மைகளை இந்த புதிய வருஷத்திலே நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஏராளமான வழிமுறைகள் இருந்தாலும், பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு இந்த புது வருஷ ஆராதனையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று 1-2 குறிப்புகளை என் மனதிலே போட்டார். அந்த குறிப்புகளைத்தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். நன்றாக கவனியுங்கள். ஆண்டவர் அருளுகிற இந்த நன்மைகளை நாம் சுதந்தரித்துக் கொள்வதற்கு, இந்த நன்மைகளை இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொள்வதற்கு, இந்த நன்மைகளால் நாம் நிரப்பப்படுவதற்கு, இந்த நன்மைகளை நாம் அனுபவிப்பதற்கு ஆண்டவர் நம்மிடத்திலே சில முக்கியமான காரியங்களை எதிர்பார்க்கிறார். அதிலே முதலாவது காரியம், ஆவியானவர் என் உள்ளத்திலே ஏவினதை நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லட்டும். யோபு புஸ்தகத்திலே 22வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யோபு 22:21. நீர் அவரோடே பழகி சமாதானமாயிரும். நீர் அவரோடே பழகி சமாதானமாயிரும். அதனால் உமக்கு நன்மை வரும்.
அதனால் உமக்கு நன்மை வரும். சர்வவல்ல தேவனோடு நீர் பழகும், சர்வவல்ல ராஜாதி ராஜாவோடு நீர் பழகி அவரோடு நீர் சமாதானமாயிரும். அப்பொழுது உமக்கு என்ன வரும்? என்ன வரும்? என்ன வரும்? யார்கிட்ட பழக சொல்றாரு? எதிர் வீட்டு ஆன்டி கூட பழக சொல்றாரா? பக்கத்து வீட்டு அம்மா கூட பழக சொல்றாரா? அங்க எல்லாரும் கூட நம்ம பழகலாம், அதுல ஒன்றும் தவறில்லை. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீர் அந்த சர்வ வல்லவரோடு, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவாதி தேவனோடு நீர் பழகும். இந்த தேவனோட நீர் பழகினால் உமக்கு நன்மை வரும். அன்பான தேவ பிள்ளைகளே, ஏனோக்கு 300 வருஷம் ஆண்டவரோடு கூட பழகுகிறான், ஆண்டவரோடு கூட நடக்கிறான். நோவா தேவனோடு கூட சஞ்சரிக்கிறான். 1 யோவான் 1 3வது வசனம் என்ன சொல்கிறது? 1 யோவான் 1 3வது வசனம், நீங்கள் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. என்னுடைய ஐக்கியம், என்னுடைய ஃபெலோஷிப், என்னுடைய உறவு, என்னுடைய பிணைப்பு யாரு கூட இருக்கிறது என்று சொன்னால் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. என்னுடைய இணைப்பு சர்வவல்ல தேவாதி தேவனோடும் அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. இன்றைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், இந்த ஆண்டவரோடு அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசப்பாவோடு எனக்கு முழு ஐக்கியம் இருக்கிறது. நான் அவரோடு கூட உறவாடுகிறேன், அவரோடு கூட நடக்கிறேன், அவருடைய பாதத்திலே எப்பொழுதும் விழுந்து கிடக்கிறேன், எப்பொழுதும் நான் ஜெபிக்கிறேன், எப்பொழுதும் வேதத்தை வாசிக்கிறேன், எப்பொழுதும் ஊழியத்தை செய்கிறேன், எப்பொழுதும் ஆண்டவர் 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 என்று அவருடைய பாதத்திலேயே கெதியாய் விழுந்து கிடக்கிறேன். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்வார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நன்மை வரும். இயேசு கிறிஸ்துவாகிய தெய்வம் பிதாவாகிய தேவனோடு எப்பொழுதும் உறவாடி கொண்டிருந்தார், சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். மத்தேயு 14:23, மார்க்கு 1:35, லூக்கா 6:12வது வசனம். இந்த வசனங்கள் எல்லாம் சொல்கிறது, இயேசுவாகிய தெய்வம் தன்னுடைய பிதாவோடு இடைவிடாமல் உறவு வைத்துக் கொண்டிருந்தார், இடைவிடாமல் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். இயேசுவாகிய தெய்வம் பிதாவோடு எப்பொழுதும் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கூட இந்த பொல்லாத உலகத்திலே சர்வவல்ல தேவனோடு, சர்வவல்ல ராஜாதி ராஜாவோடு நான் எப்பொழுதும் இணைந்திருக்கிறேன், என்னுடைய உறவு அவரோடு எப்பொழுதும் இருக்கும் என்று சொன்னார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அப்படிப்பட்ட உங்களுக்கு நன்மை புறப்பட்டு வரும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தை, அவரோடு நீர் பழகி, அவரோடு நீர் சஞ்சரித்து, அவரோடு நீர் சமாதானமாயிரும், அதனால் உமக்கு என்ன வரும்? நன்மை வரும். இரக்கமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறவர்கள் என்று சொன்னால் உங்களை இந்த உலகத்திலே ஒரு மனிதனும் அசைக்க முடியாது. யாருமே உன்னை அசைக்க முடியாது. எந்த தீய மனிதனும் அசைக்க முடியாது, எந்த பொல்லாத பிசாசும் உன்னை அசைக்க முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால் என்னுடைய உறவு சர்வ வல்லவரோடு இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, முழங்கால மடக்கி
நீ ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து கிடக்கிறாய் என்று சொன்னால், நீ ஆண்டவருடைய பாதத்திலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறாய் என்று சொன்னால், நீ ஆண்டவரோடு நடக்கிறாய் என்று சொன்னால், இந்த உலகத்தில் ஒருவனும் உன்னை அசைக்கவே முடியாது. எந்த பேயும் உனக்கு விரோதமாய் எழுப்பி வர முடியாது. எந்த மந்திர சூனியங்கள், ஏவல்கள், சத்துடைய கிரியைகள் உன் அண்டையிலே நெருங்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு நம்பிக்கை இல்லை? இந்த புதிய வருஷம் உலகத்து மக்களுக்கு கொடிதாக இருக்கும், இந்த தமிழ்நாட்டிற்கு கொடிதாக இருக்கும், அரசியலிலே கொடூரமாக இருக்கும். இந்த உலகத்து ஜனங்கள் கடினமான காலங்களை கடந்து செல்லலாம். ஆனால் உனக்கு நன்மையின் ஆண்டு, உனக்கு அற்புதத்தின் ஆண்டு, உனக்கு ஆசீர்வாதத்தின் ஆண்டு, உனக்கு நன்மைகளை நீ சுதந்திரிக்கிற ஆண்டு. ஆனா கண்டிஷன் என்ன? நீ அவரோடு நடக்க வேண்டும், நீ அவரோடு பேச வேண்டும், நீ அவருடைய முகத்தை எப்பொழுதும் தரிசிக்க வேண்டும். எனக்கு என் ஆண்டவர் ஒருவர் மாத்திரம் போதும் என்கிற உறுதியோடு அவரையே தஞ்சமாய் பற்றி கொண்டு அவருக்காகவே நீ வாழ வேண்டும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. அதான் பாஸ்டர் லூக்கா சேகர் பாடினார், ஒரு நிமிஷம் கூட நீர் இல்லாமலே வாழ முடியாதையா. கைகளை தட்டி தான் உற்சாகமா பாடுவோமா? ஒரு நிமிஷம் கூட நீர் இல்லாமலே வாழ முடியாதையா. ஒரு நிமிஷம் கூட நீர் இல்லாமலே வாழ தெரியாதையா. வாழ முடியாதையா, வாழ தெரியாதையா. வாழ முடியாதையா, வாழ தெரியாதையா. ஒரு நிமிஷம் கூட இல்லாமலே வாழ முடியாதையா. ஒரு நிமிஷம் கூட இல்லாமலே வாழ தெரியாதையா. வாழ முடியாதையா, வாழ தெரியாதையா. இருள் சூழ்ந்த உலகில் பாதைக்கு வெளிச்சம் என் தெய்வம் நீரேயா. தலைவரும் தீபம் நீரருடைய வெளிச்சம், இருளை நான் கடந்து வந்தேன். இருள் சூழ்ந்த உலகில் பாதைக்கு வெளிச்சம் என் தெய்வம் நீரேயா. தலைவரும் தீபம் நீரருடைய வெளிச்சம், இருளை நான் கடந்து வந்தேன். நீங்காத வெளிச்சம், நித்திய வெளிச்சம் நீரே போதுமையா. நீங்காத வெளிச்சம், நித்திய வெளிச்சம் நீரே போதுமையா. நீரே போதுமையா, நீரே போதுமையா. ஒரு நிமிஷம் கூட நீர் இல்லாமலே வாழ முடியாதையா. வாழ தெரியாதையா. ஒரு நிமிஷம் கூட நீர் இல்லாமலே வாழ முடியாதையா. வாழ தெரியாதையா. வாழ முடியாதையா, வாழ தெரியாதையா. வாழ முடியாதையா, வாழ தெரியாதையா. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சந்தோஷமா கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இந்த வருஷம் ஏசப்பா உம்மோடு சஞ்சரிப்பேன், உம்மோடு பழகுவேன்,
உம்மோடு நெருங்கி வாழுவேன். இந்த உலகத்தில் நீர் மாத்திரம் தான் எனக்கு, நீர் மாத்திரம் தான் எனக்கு, நீர் மாத்திரம் தான் எனக்கு, நீர் மாத்திரம் தான் எனக்கு. அப்பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உனக்கு நன்மைகளை திரள் திரளாய் இந்த வருஷத்திலே அருளி செய்வார். கைகளை தட்டி மீண்டுமாய் கர்த்தரை மகிமைப்படுத்தும். இரண்டாவது, இந்த நன்மைகளை கர்த்தர் இந்த மாதத்திலே இந்த வருஷத்திலே நமக்கு அருள்வதற்கு ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற இரண்டாவது காரியம், சங்கீதம் 84:11 வசனம், சங்கீதம் 128 1வது 2வது வசனம். இந்த 2 வசனங்களையும் நாம் வாசிக்க கேட்போம். தேவனாகிய கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர், சூரியனும் கேடகமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டார். சங்கீதம் 128 1-2. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ, அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். கைகளை தட்டி இந்த வார்த்தைகளுக்காய் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். 2 காரியங்களை கர்த்தர் சொல்கிறார். ஒன்று, உத்தமமாய் நடக்கிறவர்கள். யார் உத்தமமா நடப்பாங்க? யாரெல்லாம் தேவனுக்கு பயந்து நடக்கிறார்களோ, those who fear the Lord, அவர்கள்தான் உத்தமமாய் இந்த உலகத்தில் நடப்பார்கள். யோபு பக்தன் தேவனுக்கு பயந்து நடக்கிறவன். எனவே அவனுடைய வழியெல்லாம் உத்தமமாய் இருந்தது. யோபு ஒரு உத்தமனாய் இருக்கிறான். அவனுடைய வழிகள் உத்தமமான வழிகளாய் இருந்தது. காரணம் என்னவென்று சொன்னால், அவன் தேவனுக்கு பயந்தான். தானியேலை குறித்து வேதம் சொல்கிறது, தானியேலும் தேவனுக்கு பயந்தான். சர்வவல்ல தேவாதி தேவனுக்கு பயந்து நடக்கிறான். எனவே தானியேலுடைய வாழ்க்கையிலும் சகலமும் உத்தமமாயிருக்கிறது. அவன் ஒரு உத்தமனாயிருக்கிறான். உத்தமமாய் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். காரணம் என்னவென்று சொன்னால், அவனுக்குள்ளே தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறது. யோசேப்பை குறித்தும் ஆதியாகமம் 39:21 சொல்கிறது, யோசேப்பும் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், கர்த்தருக்கு பயந்த மனுஷன், தேவனுக்கு பயந்த மனுஷன். எனவே யோசேப்புக்குள்ளும் உத்தமம் இருந்தது. யாரெல்லாம் தேவனுக்கு பயந்து நடக்கிறார்களோ அவர்கள் உத்தமமாய் நடப்பார்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். தேவனுக்கு பயப்படாதவர்கள் ஒருபோதும் உத்தமமாய் நடக்கவே மாட்டார்கள். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே, ஆதியாகமம் 17 1வது வசனம் 2வது வசனத்தில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நீ உத்தமனாக இருப்பா. ஆபிரகாமே, நீ உத்தமனாக இரு. நான் உனக்கு நன்மைகளை அளிக்க வேண்டும் என்று சொன்னால், என்னிடத்திலிருந்து நீ திரளான நன்மைகளை சுதந்தரிக்க வேண்டும் என்று சொன்னால், நீ உத்தமனாக இரு. நீ தேவனுக்கு பயந்து நட. உன்னுடைய பரிசுத்த ஜீவியத்திலே ஒரு உத்தமம் இருக்கட்டும். ஆண்டவருக்கு உற்சாகமான காணிக்கைகளை கொடுப்பதிலே ஒரு உத்தமம் இருக்கட்டும். உன்னுடைய பரிசுத்த ஜீவியத்திலே ஒரு உத்தமம், நீதியின் வாழ்க்கையிலே, நேர்மையான வாழ்க்கையிலே ஒரு உத்தமம். வேதம் சொல்லுகிறது, உத்தமனுக்கு கர்த்தர் துணையாயிருக்கிறார். நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் கேடகமாயிருக்கிறார், கேடகமாயிருக்கிறார். இன்றைக்கு கூட இந்த புதிய வருஷத்தினுடைய இந்த அதிகாலை வேளையிலே என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நான் உத்தமமாய் நடப்பேன், கர்த்தருக்கு பயந்து நடப்பேன், ஆண்டவருக்கு பிரியமாய் நடப்பேன், என் வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் உத்தமத்தை கைப்பிடிப்பேன், உத்தமமாய் நான் காரியங்களை செய்வேன் என்று சொல்லக்கூடியவங்க கைகளை வைத்து ஒரு அலையில சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் தூங்கவே இல்லை,
நான் ரொம்ப உற்சாகமா வார்த்தையை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. கையை வைத்து ஒரு அலையில வச்சிருங்க. கொஞ்சம் தூக்கம் வருது அப்படி சொல்றவங்க கூட கையை வைத்து ஒரு அலையில வச்சிருங்க பார்ப்போம். ரொம்ப உற்சாகமா தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க கர்த்தருடைய வார்த்தையை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மூன்றாவது ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, யாருக்கு இந்த நன்மைகளை கர்த்தர் அருளுகிறார்? வேத வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அதிலும் 2 வசனங்கள். ஒன்று சங்கீதம் 107:8, இன்னொன்று மத்தேயு 7:11 வசனம். 2 வசனங்களை கூட வேகமாய் நம்ம வாசிக்க கேட்போம். தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் கர்த்தர் என்ன செய்கிறார்? நிரப்புகிறார். உங்களுக்கு பசி இருக்கா? நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற பசி இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களுடைய பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புவார். மத்தேயு 7:11 வசனம் சொல்லுகிறது, ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பதில் அதிக நிச்சயம் அல்லவா? கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களே. ஹல்லேலூயா. நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியான பசி. மறுபுறத்திலே இந்த சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனை வேண்டிக் கொள்ளுதல். யாரெல்லாம் இந்த ஆண்டவரிடத்திலே நன்மைக்காக வேண்டிக் கொள்கிறீர்களோ, யாருக்கெல்லாம் நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற பசி இருக்கிறதோ, அப்பேற்பட்டவர்களுக்கு ஆண்டவர் இந்த வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுவார். சங்கீதம் 34:10 சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் என்ன செய்யாது? குறைபடாது. பக்கத்தில் உங்க கையை குலுக்கி சொல்லுங்களேன், நன்மைக்காக உங்களுக்கு ஒரு பசி இருக்கான்னு கேளுங்க. நன்மையை பெற்றுக்கொண்டதுக்கு பசி இருக்கா இல்லையா? இருக்குன்னு சொல்றவங்கள உறக்க சத்தமா ஒரு அலையில சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ எனக்கு சாப்பாட்டுக்கு தாங்க பசி இருக்கு அப்படி சொல்றவங்க ஒரு அலையில சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு சாப்பாட்டுக்கு பசி வரக்கூடாதுன்னு தான் நல்ல பிஸ்கெட்டு, கேக்கு, டீ எல்லாவற்றையும் கொடுத்துருக்கு. தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ளே நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பசி இருக்கணும். சில வருடங்களுக்கு முன்பு கிண்டி பகுதியிலே ஒரு சபையிலே ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் நான் பிரசங்கம் பண்ணினேன். 3 நாட்கள் அந்த கூட்டங்கள், 3 நாட்களும் உபவாசத்தோடு நான் அந்த கூட்டங்களுக்கு போகிறேன். 3 நாட்களும் சாப்பிடவில்லை. நான் வெறும் தண்ணியை குடிச்சுக்கிட்டு ஒரு காபி டீயை குடிச்சுக்கிட்டு அந்த 3 நாள் கூட்டங்களையும் பிரசங்கம் பண்ணுறேன். ஏனென்று சொன்னால் அந்த கூட்டங்களில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகணும், அந்த சபை வளரணும் என்று அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தோடு வாயை அடக்கி வயிற்று அடக்கி அந்த கூட்டங்களில் போய் செய்தி கொடுக்கிறேன். 3ஆவது நாள் கூட்டம் முடியவும் அந்த சபையில் நமக்கு ஒரு சாப்பாடு போடுவாங்க. 3 நாளைக்கும் சேர்த்து ஒரே டயத்தில் நல்லா சாப்பிட்டுட்டு ஓடியாந்துடணும் என்று சொல்லி 3ஆவது நாள் போகிறேன். நான் கடைசி நாள் கூட்டம் முடிஞ்சிச்சு. உயிரை கொடுத்து கத்தி அபிஷேகம் இறங்குது, பேய் ஓடுது, பயங்கரமான அற்புதங்கள் நடக்குது. ஆனாலும் முடிஞ்ச பிறகு ஒரு சாப்பாடும் இல்லை. பசினா பயங்கரமாக இருக்கு. கிண்டியிலிருந்து நான் அப்படியே வந்துக்கிட்டு இருக்கிறேன் வண்டியில். வரும்பொழுது ஒரு சகோதரன் லிஃப்ட் கேட்டார், கையை நீட்டினார். என்னையான்னு கேட்டேன். காசி தேட்டருக்கு பக்கத்தில் என்னை இறக்க முடியுமா? நாங்கள் ஒரு வெத்தலை பாக்கு கடை வச்சிருக்கிறேன் என்று சொல்லி கையை நீட்டினார். நானும் பசியில் போய்கிட்டு இருக்கிறேன். இந்த மனுஷன் வெத்தலை பாக்கு கடையில் நிப்பாட்ட சொல்கிறாரு காசி தேட்டருக்கு பக்கத்தில் என்று சொல்லி ஏற்றிக்கொண்டேன். காசி தேட்டருக்கு பக்கத்தில் வந்ததும் ஐயா நிப்பாட்டுக்கு ஏன்னார். நான் வர்ற வழியிலேயே இயேசுநாரை பற்றி அவர்கிட்ட சொல்லிட்டேன். அவர் இறங்குனதும் ஐயா கொஞ்சம் வண்டியை நிப்பாட்டுங்கன்னார். என்னன்னு கேட்டேன். என் கடையில் நல்ல வியாபாரம் தடபடலாம் நடக்கணும்னு ஒரு சின்ன ஜோம் பண்ணிட்டு போங்க என் கடைக்குள்ளே வந்து அப்படின்னார்.
சனின்னு கடைக்குள்ள போய் அவருக்கு ஒரு ஜோம் பண்ணேன். 1 டஜன் வாழைப்பழத்தை கட் பண்ணி இந்தாகையான்னு சொல்லி கொடுத்தார். ஏற்கனவே பயங்கர பசி, இதில் வேற வாழைப்பழம் வேற வந்திருக்கு. இந்த வாழைப்பழத்தில் எங்கே ரோட்டில் வச்சு எப்படி சாப்பிட்றது என்று ஒரு யோசனை. எப்படியாவது இதில் ஒரு 4 பழத்தையாவது இப்போ சாப்பிட்டுட்டு தான் வண்டி எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அவர் சொல்கிறாரு, ஐயா பக்கத்தில் என் நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு நீங்கள் வந்து ஒரு ஜெபம் பண்ணி பண்ணுமையானார். ஏற்கனவே இங்கே பசி மேல் வயிறும் கீழ் வயிறும் இழுத்துட்டு கிடக்கு. நானே பசியில் கிடக்கிறேன், எப்போ வீட்டுக்கு போய் சேருவோம்னு. இந்த மனுஷன் இங்கே ஜெபம் பண்ணி 1 டஜன் வாழைப்பழம் கொடுத்தாரு. பக்கத்தில் நண்பருக்கு ஜெபம் பண்ணு கூப்பிடுறாரு. வேறு வழி இல்லாமல் அவர் கூட பின்னாடி போனேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி ஹோட்டல். நண்பர் வந்து மிலிட்ரி ஹோட்டல் வச்சிருக்கிறார். எப்போ சரியான இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். போனது அவருடைய நண்பர்கிட்ட என்னமோ குசு குசுன்னு பேசினார். பேசின உடனே நண்பர் என்ன செஞ்சார், கல்லாப்பட்டியை விட்டு கீழே இறங்கி என்னைய போய் கல்லாப்பட்டியில் உட்கார வச்சாங்க. பணப்பெட்டிக்கு முன்னாடி. பணப்பெட்டிக்கு முன்னாடி உட்கார வச்சு என்ன பிரயோஜனம்? எனக்கு பணமா இப்போ அவசியம், வயிற்று பசிக்கு சோறு பிரியாணி தான் அவசியம். பணப்பட்டி இந்த ஓரத்தில் தள்ளிட்டு என்னை ஜெபம் கூட பண்ண சொல்லல, ஒரு பெரிய வாழை இலைய போட்டாங்க பாருங்க. வாழை இலைய போட்டு சுட 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 பிரியாணி போட்டாங்க. எனக்கு இருந்த சந்தோஷத்துக்கு கொஞ்சம் நெஞ்சமா இந்த பசியுள்ள ஆத்துமாவை என் அப்பா திருப்தி ஆக்கினார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, நல்லா சாப்பிட்டு மிலிட்ரி ஹோட்டல்காரருக்கும் தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ண அந்த மனுஷன் கீழே கல்லாப்பட்டி கீழே பொத்துன்னு விழுந்து கிடக்கிறான். நல்ல ஜெபம் பண்ணேன். இந்த மிலிட்ரி ஹோட்டல்காரர் சொன்னார், ஐயா இந்த பகுதியில் வந்தீங்கன்னா எப்போ வந்தாலும் எங்கள் ஹோட்டலில் உங்களுக்கு ஒரு இலையை போட்டு விட்டுறேன், நல்லா திருப்தியாக சாப்பிட்டு போங்க ஐயா. பசியுள்ள பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நன்மைகளை கர்த்தர் அருளுகிறார். இந்த புதிய வருஷத்தில் உனக்கு என்ன வேண்டும்? வாட் யூ வாண்ட், வாட் யூ எக்ஸாக்ட்லி வாண்ட். உனக்கு என்ன காரியம் வேண்டும், என்ன அற்புதம் வேண்டும், என்ன அதிசயம் வேண்டும்? இந்த புதிய வருஷம் முழுவதும் ஆண்டவர் நீ வேண்டிக் கொள்ளுகிறபடி உனக்கு நன்மைகளை அருளியே தீர்வார். ஆண்டவரே எனக்கு நன்மை வேண்டும் ஐயா, என் குடும்பத்திற்கு நன்மை வேண்டும், எனக்கு நன்மை வேண்டும் என்கிற ஒரு பசி, என்கிற ஒரு ஆர்வம், என்கிற ஒரு தாகம் உங்களுக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாய் இந்த வருஷம் பசியுள்ள ஆத்மாவை நன்மையினாலே கர்த்தர் திருப்தி ஆக்குவார். கைகளை தட்டி கர்த்தரை மீண்டுமாய் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, பசி என்னென்ன காரியங்கள்ல உங்களுக்கு பசி இருக்கணும்? ஆலயத்தின் மேலே ஒரு பசி இருக்கணும். எங்க சபை, எங்க மகிமை நம்பிக்கை சபை என்கிற ஒரு பசி, ஒரு தாகம், ஒரு ஏக்கம், ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ள இருக்கணும். இன்னொரு பசி ஆவிக்குரிய பசியா இருக்கணும். இன்னும் உம்முடைய வல்லமையை நான் வாங்கிக்கணும், இன்னும் உம்முடைய அபிஷேகத்தை நான் வாங்கிக்கணும், இன்னும் நான் பேய்களை துரத்தணும், இன்னும் நான் கட்டுகளை உடைக்கணும், இன்னும் நான் உம்முடைய ஊழியத்தை வல்லமையா செய்யணும் என்கிற அப்படிப்பட்ட ஆவிக்குரிய பசி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த வருஷம் முழுவதும் உங்கள் இருதயம் பசியினால் நிறைந்திருக்கட்டும். ஹல்லேலூயா. எல்லா விதமான ஆவிக்குரிய பசியால், ஆலயத்துக்குரிய பசியால், வேத வசனத்திற்குரிய பசியால், கிருபைகளுக்குரிய பசியால் உங்கள் வாழ்க்கை நிறைந்திருக்கட்டும். கர்த்தர் நிச்சயமாய் பசியுள்ள ஆத்மாவாகிய உங்களை நன்மையினாலே திருப்தி ஆக்குவார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4வது, இன்றைக்கு நான் கொடுக்கிற கடைசி குறிப்பு ரோமர் எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு, பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்து. உங்களுக்கு நன்மை வருவதற்காக ஆண்டவர் சொல்கிறார், நான் தேவ ஊழியக்காரனை வைத்திருக்கிறேன்.
இப்போ வாசிங்க தொடர்ந்து. நீ தீமை செய்தால் பயந்திரு, பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வர பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற, இந்த ஊழியக்காரன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே. ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். இந்த ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். உங்களுக்கு நன்மை வர வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படி. ஆண்டவர் உனக்கென்று வைத்திருக்கிற அபிஷேகம் பண்ணின ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படி. ஊழியக்காரனுடைய வார்த்தையை மதித்து நட. ஊழியக்காரனுடைய சொற்படி கேள். ஊழியக்காரன் உன்னை ஆசீர்வதிக்கும் பொழுது நான் உனக்கு நன்மைகளை கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய அபிஷேகத்தினாலே ஊழியக்காரர்களை நிரப்பி கர்த்தர் தம்முடைய தெரிந்து கொள்ளுதலை கொடுத்து, தம்முடைய அழைப்பை கொடுத்து ஊழியக்காரனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி என்ன செய்கிறார்? சபைகளிலே வைக்கிறார். இன்றைக்கு இந்த மகிமை நம்பிக்கை திருச்சபைகளிலே ஆண்டவர் ஊழியக்காரர்களை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். நாங்கள் ஒவ்வொருவரும் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய அழைப்பை பெற்றவர்கள், தேவனுடைய கிருபை வரங்களை பெற்றவர்கள். ஆண்டவர் எங்களுக்கு அழைப்பை கொடுத்திருக்கிறார், எங்களுக்குள்ள அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஊழியக்காரனாகிய எனக்கு எங்களுக்கு நீ கீழ்ப்படியும் போது உனக்கு நன்மையை நான் கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்றது? யார் சொல்றது? ஊழியக்காரனை நீ அற்பமாய் எண்ணினால் உனக்கு நன்மை வராது. ஊழியக்காரனை பற்றி நீ குறைவாய் பேசினால் உனக்கு நன்மை வராது. ஊழியக்காரனை நீ தூஷித்தால் உனக்கு நன்மை வராது. ஊழியக்காரனை நீ கேவலமாய் நினைத்தால் உனக்கு நன்மை வராது. ஊழியக்காரருடைய வார்த்தையை நீ அற்பமாய் எண்ணி புறக்கணித்தால் நீ நன்மையை பெற்றுக் கொள்ள முடியாது, தீமை வரும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, தேவ ஊழியக்காரனை நான் உனக்கென்று வைத்திருக்கிறேன். என்னுடைய ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படி, என்னுடைய ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு செவிகொடு. என்னுடைய ஊழியக்காரனை உனக்கு பிரதிநிதியாக நான் வைத்திருக்கிறேன். எபிரேயர் 13:17 வசனத்தை வாசிக்க பார்ப்போம். எபிரேயர் 13:17. உங்களை நடத்துகிறவர்கள், உங்களை நடத்துகிற ஊழியக்காரர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல, இந்த ஊழியக்காரர்கள் துக்கத்தோட அல்ல, சந்தோஷத்தோட அதை செய்யும்படி, ஊழியத்தை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து, இந்த ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்யுங்கள்? அடங்குங்கள். கர்மான தேவனுடைய பிள்ளைகளே, ஞானஸ்நானம் எடுப்பாங்க. ஞானஸ்நானம் எடுக்கிறது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பூனையும் பால் குடிக்குமா போல அப்படி ரொம்ப அப்புறாணியா மௌனமா அப்படியே இருப்பாங்க. ஞானஸ்நானம் எடுத்து கொஞ்சம் அபிஷேகம்லாம் கிடைச்ச பிறகு கொஞ்சம் கையில் நல்ல பவர்லாம் இறங்குதியா அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஊழியக்காரர் சொல்ல மதிக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு அநேகர் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் ஒவ்வொருவருக்கும், இந்த 3 சபைகளில் இருக்கிற ஆத்துமாக்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரிடத்திலே உத்தரவாதம் சொல்லக்கூடிய, உத்தரவாதம் பண்ணக்கூடிய அந்த பெரிய பொறுப்பு என் மேல இருக்கு. இரவும் பகலும் ஒரு ஆத்துமா 3 சபையில ஒரு ஆத்துமா வரலைனாலும் இரவும் பகலும் நான் கண்ணீர் வடிக்கிறேன். ஆண்டவர்கிட்ட நான் முறையிடுறேன், இந்த ஆத்துமா வரல ஆண்டவரே. நான் கண்ணீர் வடிக்காவிட்டால் ஆண்டவர் என்னிடத்தில் கேள்வி கேட்பார். ஏனென்று சொன்னால் நான் உத்தரவாதம் பண்ணுகிற அந்த பொறுப்பை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். உத்தரவாதம் பண்ணுவது மாத்திரமல்ல, அந்த ஆத்துமாக்களாகி உங்களுக்காய் விழித்திருந்து நான் ஜெபிக்கிறவன். ஜெபித்தால் தான் நான் ஊழியக்காரன். 3 சபைகள்லையும்
இருக்கிற ஆத்துமாக்களை குறித்து உத்தரவாதம் பண்ணக்கூடிய, ஆண்டவருக்கு பதில் சொல்லக்கூடிய அந்த மகா பெரிய பொறுப்பு, உக்கிரானம் எங்க தலைமையில விழுந்து கிடக்கு. ஊழியம் என்பது சாதாரண காரியம் அல்ல. அதுவும் சபையை நடத்துவது என்பது அவ்வளவு எளிய காரியம் அல்ல. இந்த 3 சபைகளையும் உங்களையெல்லாம் அதை சரியான பாதையில், சரியான சத்தியத்தில், சரியான உபதேசத்தில் இந்த அளவுக்கு நடத்தி கொண்டு வருவதற்கு ஏசப்பா தான் கிருபை கொடுத்து எங்களை நடத்துகிறார். நான் எந்த பைபிள் காலேஜுக்கு நாங்கள் போகலை, எந்த பைபிள் காலேஜிலையும் கற்றுக்கொண்டு இந்த சபையை நடத்தலை. நம்முடைய பைபிள் காலேஜ் மொத்தமே பரிசுத்த ஆவியானவர் தான். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவர் தான் நடத்துகிறார். பெரம்பூர் சபையில் எப்படிப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறார்கள், அந்த பிள்ளைகளுக்கு எப்படி கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று ஆவியானவர் அறிந்து அதற்கேற்றபடி நடத்துகிறார். அரும்பாக்கம் சபையில் நான் கொடுக்கிற செய்தி வித்தியாசமாக இருக்கும், பெரம்பூரில் கொடுக்கிறது வித்தியாசமாக இருக்கும், இங்கே கொடுக்கிறது வித்தியாசமாக இருக்கும். 3 சபைகள்லையும் ஒரே டைப்பு ஜனங்கள் இல்லை. ஒவ்வொரு சபையிலையும் வித்தியாசமான டைப்பு ஜனங்கள் இருக்கிறாங்க. எல்லா ஜனங்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தை ரீச் ஆகிறதுபடி ஆவியானவர் அந்தந்த இடத்திற்கு ஏற்றபடி வசனங்களை அவர் கொடுக்கிறார். வேண்டிய போதனைகளை கர்த்தர் கொடுக்கிறார். ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய செய்திக்காக பல மணி நேரங்கள், பல நாட்கள் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபித்து உங்களுக்கு வார்த்தைகளை வாங்கி கொடுக்கிறோம். எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருக்கு நம்ம சபைகளில்? ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்களோடு பேசுறாரா, பேசலையா? ஆவியானவர் உங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை கொடுக்கிறாரா இல்லையா? வேண்டிய மன்னவை அந்தந்த வாரத்துக்கு கர்த்தர் கொடுக்கிறாரா இல்லையா? கைகளை தட்டி கர்த்தரை ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா. எனவே இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிற திருவார்த்தையின்படி இந்த வருஷம் நன்மையின் வருஷம், நன்மையின் ஆண்டு. கர்த்தர் தொடர்ச்சியாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நீங்கள் கையிட்டு செய்கிற தொழில்களுக்கும் ஏராளமான தாராளமான நன்மைகளை பரத்திலிருந்து பொழிந்தருளி உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் செழிப்பாக்குவாராக. ஹல்லேலூயா. அப்படியே நம்ம எழுப்பி நிற்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு இந்த நன்மைகளை இன்றிலிருந்து அவர் பொழிந்தருள ஆரம்பிப்பார். இன்றிலிருந்து அவருடைய நன்மைகளை, அவருடைய அற்புதங்களை, அவருடைய அதிசயங்களை, அவருடைய மகிமையான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள நம்மை நாமே தேவ கரத்திலே ஒரு விசை கூட நாம் முழுவதுமாய் ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் நன்மைக்கு மேல் நன்மைகளை அருளுகிறவர். நல்லவர், நல்லவர், நல்லவர் இயேசு. 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 எனக்காயாவையும் செய்பவர் இயேசு. நல்லவர், நல்லவர், நல்லவரே. எனக்காயாவையும் செய்பவர் இயேசு. நல்லவர், நல்லவர், நல்லவரே. நல்லவர், நல்லவர், நல்லவர் இயேசு. 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 நல்லவர், நல்லவர், நல்லவர் இயேசு.
இயேசு நல்லவர் 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 இயேசு. புதிய வருஷத்தினுடைய முதல் மணித்துளிகளிலே நாம் வந்திருக்கிறோம். இந்த புதிய வருஷத்திலே ஒரு புதிய அபிஷேகத்தை கர்த்தர் இப்பொழுது ஊற்றும்படி வந்திருக்கிறார். ஒரு புதிய வல்லமையை நீ தரித்துக் கொள்ளும்படி அவர் வந்திருக்கிறார். புதிய நன்மைகளால் உங்களை நிறைக்கும்படி ஆவியானவர் தம்முடைய மகிமையோடு இறங்கி வந்திருக்கிறார். இது அசம்பந்தமான ஒரு நேரம் அல்ல. சோர்வுகளை தூக்கி எறிந்து போட்டு, அசதிகளை தூக்கி எறிந்து போட்டு, இன்றைக்கு எனக்கு ஒரு புதிய வல்லமை இறங்க வேண்டும். இந்த புதிய வருஷத்தினுடைய புதிய மணி நேரங்களிலே ஒரு புதிய அபிஷேகம் என்னை நிறைக்கட்டும், ஒரு புதிய வல்லமை என்னை நிறைக்கட்டும், ஒரு புதிய அக்கினி என்னை நிறைக்கட்டும், ஒரு புதிய ஆசீர்வாதம் என் மீது கடந்து வர வேண்டும் என்கிற அப்படிப்பட்ட தாகத்தோடு கூட ஹல்லேலூயா கைகளை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி என்னோடு கூட இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. நல்லவர் 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 இயேசு நல்லவர். கைகளை உயர்த்தி நல்லவர் நல்லவர் இயேசு நல்லவர் 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 இயேசு நல்லவர் 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 இயேசு நல்லவர் 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 இயேசு. நல்லவர் புதிய அபிஷேகம் இந்த காலவெளியிலே என்னை நிறைக்கட்டும் ஐயா, என்னை நிறைக்கட்டும். ஒரு புதிய வல்லமையினாலே என்னை நிறைக்க வேண்டுமே, புதிய அபிஷேகத்தினாலே புதிய அக்கினியினாலே என்னை நிறைக்க வேண்டுமே. அப்படிப்பட்ட பாகத்தோடு கூட இயேசு நல்லவர் நல்லவர் நல்லவரே கூப்பிடும் போது பதில் தந்தார் இயேசு நல்லவர் நல்லவர் நல்லவரே நல்லவர் 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 இயேசு நல்லவர் 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 இயேசு நல்லவர் மகிமை இறங்கி வருகிறது, பிரசன்னம் இறங்கி வருகிறது, அபிஷேகம் இறங்கி வருகிறது, அக்கினி நெருப்பு இறங்கி வருகிறது. இயேசுவினா இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமையினாலே நிரப்பப்படுவீர்களே, மகிமை இறங்குகிறது. நல்லவர் நல்லவர் வல்லமை இறங்குடி, புதுமை இறங்குடி, மகிமை இறங்குடி. யாவையும் செய்பவர் இயேசு நல்லவர் நல்லவர் நல்லவரே எனக்கு யாவையும் செய்பவர் இயேசு நல்லவர் நல்லவர் நல்லவரே நல்லவர் நல்லவர் நல்லவரே
நல்லவர் நல்லவர் இயேசு நல்லவர் 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 இயேசு நல்லவர் 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 இயேசு நல்லவர் 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 இயேசு. இந்த வருஷம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். நன்மைகளினால் நீ நிரப்பப்படுவாய்.